அனை- அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. वालेकुम अस्सलाम ரைட், ஓகே ஜஸ்ரா, ரைட், ஓகே. அம்மா இன்னைக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்கட அதாவது பகுதி 1 வினாத்தாள் கலந்துரையாடல நாங்க இவ்வளவு நாளும் ஒவ்வொரு பேப்பர்ஸை செஞ்சுட்டு வந்தோம். தொடர்ந்து நான் பார்த்தேன் எங்களோட ஓ லெவல் எக்ஸாமுக்கு வந்த வினாத்தாள்களை நாங்க கலந்துரையாடினா எங்களுக்கு ஒரு அளவு எங்களோட பகுதி 1 வினாத்தாளை மிக இலகுவான முறையில வெற்றிகரமாக செய்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக வசதியாக அமையும். அப்படின்றதுனாலதான் இந்த பகுதியை இன்றைய தினம் நாங்க தெரிவு செஞ்சு கொண்டு 2018ஆம் ஆண்டு ஜிசிஇ ஓ லெவல் பகுதி 1 வினாத்தாள உங்களோட கலந்துரையாடுவோம் என்று சொல்லி அந்த வகையில நாங்க பார்ப்போம் அந்த வினாத்தாள. அப்ப ஏன் இந்த வினாத்தாள செய்யறேன்னு சொல்லி நாங்க பார்த்தோம் என்று சொன்னோமா, எங்களுக்கு பரீட்சையில நாங்க பாட புத்தகத்தோட சம்பந்தப்படுறது இல்லை. பரீட்சையில நாங்க சம்பந்தப்படுறது ஒரு வினாத்தாள்களோட தான் நாங்க உறவு கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆகவே அந்த பரீட்சை வினாத்தாள நாங்க வெற்றிகரமாக செய்து கொள்வதற்காக வேண்டி நாங்க உங்களுக்கு தெரியும் பரீட்சை மண்டபத்துல எந்த ஒரு பாட புத்தகமும் எந்த ஒரு பாடத்துக்கும் கொண்டு செல்வதில்லை. ஆகவே நாங்க படித்த பகுதிகளை நாங்க எந்த அளவு ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்றத வச்சு கொண்டுதான் அந்த பரீட்சை வினாத்தாள்களோட நாங்க உறவாட வேண்டிய ஒரு நிலை காணப்படுது. ஆகவே நாங்க அதை மிக சிறப்பாக வெற்றி கொள்வதற்காக வேண்டுமா நாங்க பாட புத்தகத்தை முழுமையாக படித்தாலும் கூட இந்த வினாத்தாளுக்கு விடை எழுதுவது என்பது அது ஒரு கலையாகத்தான் நாங்க பார்க்கிறோம். அவை மாணவர்கள் அதிகமான வினாத்தாள்களை செய்வதன் ஊடாக அல்லது வந்த பாஸ் பேப்பர்கள், அதாவது மாதிரி வினாத்தாள்கள், அதே போல ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த பரீட்சை வினாத்தாள்களை செய்வதன் ஊடாக மாணவர்கள் ஓரளவுக்கு இலகுவாக என்ன செய்து கொள்ள முடியும் என்று சொன்னா அந்த பரீட்சை வினாத்தாள்ல கூடுதலான புள்ளிகள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில தான் இந்த ஏற்பாடுகளை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய யூடியூப் காணொலிகள்லையும் நாங்க இதை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன ஏராளமான மாணவர்கள் பிரயோசனம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவை நீங்க பார்க்கிறதோட உங்களோட யாரும் உங்களுக்கு பாடசாலையில படிக்கிற சகோதர மாணவர்கள் அனைவரோடையும் நீங்க இதை ஷேர் பண்ணி அவங்களும் பயனடைகிறதுக்காக வேண்டி நீங்க பயன்படுத்தி கொள்ளையிலும் இந்த சந்தர்ப்பத்தை. சரி, ஓகேம்மா, நாங்க இப்ப வினாத்தாள் அந்த பகுதிக்கு நாங்க போவோம். சிஃபானா, முதலாவது கேள்வியை வாசிங்குமா. தடுத்தரத்தில் அமைந்த சொல் பற்றிய வினாவுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. பண்டே பலகை இருந்தாலும் புல்லர். இங்கு புல்லர் என்பது பெரியவர், அறிவிலார், பெரியவர், நல்லோர். அறிவிலார் அப்படின்னு சொல்றது இல்லையா. நாங்க எங்களுக்கு மிக இலகுவாக தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது விவேக சிந்தாமணி பாடலாக அந்த பாடலை நாங்க பார்க்கிறோம். நீதி பாடல்கள்ல தரப்பட்டிருக்கிற முதலாவது பாடல் நாயகர் காலத்தை சேர்ந்த ஒரு பாடலாக கற்றவர்களுடைய இயல்பெண்ணா புல்லருடைய இயல்பெண்ணா அப்படின்றத மிக அருமையாக விளங்கப்படுத்துற ஒரு நயம் மிக்க ஒரு நீதி பாடலாக அந்த பாடலை நாங்க பார்க்கலும். ரைட், 2வது வினாவை நாங்க பார்ப்போம். ஜஸ்ரா. புலங்களோடு கரணமும் ஆவியும் போந்து நின்று. இங்கு கரணம் என்பது மனம், உடல், உயிர், முகம். மனம் இல்லையா. நாங்க புலங்களோடு கரணமும் ஆவியும் போந்து நின்று மானிடன் நலங்கள் ஏது விரும்புமின் அவை நன்னுற பெறல் திண்ணமதாம் என இலங்கு நூலுணர் ஞானியர் கூறுவர். மற்றது யானும் மெய்யென தேர்ந்துள்ளேன் விலங்கியற்கே இல்லையெனில் விரும்பும் மட்டினில் விண்ணுறல் ஆகுமே. பாரதியார் சுயசரிதையில ஒரு அருமையான படைப்பாக நாங்கள் பார்க்கலும். அதாவது இந்த மூணும் ஒருமித்து நின்று நாங்கள் நலங்களை விரும்புவோம் என்று சொன்னா நிச்சயமாக நாங்க அந்த நன்மையை அடைஞ்சு கொள்ளையிலும் அப்படின்னு சொல்ற பாடலாக இந்த பாடலை நாங்க பார்க்கலும். எல்லாத்துக்கும் ஆசைப்படுற விலங்கு குணம் எங்கள்கிட்ட இருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றதையும் நாங்க பார்க்கலும். ரைட். இங்க கரணம் என்று சொல்றதுமா மனத்தினுடைய 3 நிலைகள் சொல்லப்படுது. புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லி அதை நாங்க சொல்லிடலாம். ஆகவே பொருத்தமான விட மனம் என்பதே உயிர் எடுக்கலாது. என்ன ஆவியும் என்று சொல்லி தரப்பட்டிக்கு ஆவி உயிர் என்று சொல்றது. உடல் புலங்களோடு 5 புலன்கள்ல உடலும் நாங்க மெய் என்று சொல்லி நாங்க சொல்றது இல்லையா, அது சம்பந்தப்படுது. அவை முகம் பொருத்தமே இல்லை, மனம் என்பதே மிக பொருத்தமான
பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க முடியும். மூணாவது வினாவை நாங்க பார்ப்போம். உமேர் வாசிங்க ராஜா. இன் துணைவன் ராகவனுக்கும் எனக்கும் மூத்தான். இங்கு மூத்தான் என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் நண்பன், தம்பி, இளையவன், மைத்துனன். இளையவன் இல்லையா? மூத்தான் என்று சொல்றது மூத்தவனை குறிக்கும். ஆகவே அந்த மூத்தான் அந்த பாடல் அடிக்காக மூத்தவன் இளையவன் அப்படின்ற மாதிரி தான் நாங்க யோசிக்க வேண்டி வருது அந்த இடத்துல. ஆகவே மூத்தான் என்று சொல்லக்கூடிய மூத்தவன் என்ற பொருளை நாங்க எடுக்கிறதுனால இளையவன் அப்படின்னு சொல்லி அது எதிர்கருத்து சொல்ல மிக இலகுவாக கண்டறிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதை நாங்க பார்க்கலாம். ஆகவே இது உங்களோட கடந்த கால வினாத்தாள்கள். ஆகவே இதுகளை பாருங்க எவ்வளவு இலகுவாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்களும் இது மாதிரியான ஒரு மண்டபத்துல உட்கார்ந்து ஒரு பரீட்சை வினாத்தாளை செய்ய போறீங்க. அப்படி செய்யறதுக்கு நிறைய வினாத்தாள்களை செய்தோம் என்று சொன்னா அது ஒரு சவாலாக இருக்காது. சில நேரம் நீங்க பார்த்த வினாக்களை அப்படியே இடம்பெறுவதற்கும் அது வாய்ப்பாக அமையும். ரைட், ஓகே. நாங்க அடுத்த வினாவை நாங்க போம். மரியம், அடுத்த வினாவை வாசிங்குமா மரியம்? கலக்கம் என்ற சொல்லுக்கான எதிர்கருத்து சொல் துன்பம், தெளிவு, குழப்பம், மயக்கம். என்ன விட? கலக்கம், தெளிவு. தெளிவு. ரைட், ஓகே, வெரி குட். துன்பம் பொருத்தமே இல்லைன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். குழப்பம், கலக்கம், குழப்பம் அது பிரச்சனையான சொல். மயக்கம் என்பதும் பொருத்தம் இல்லை. அதனுடைய எதிர்கருத்து சொல்லாக தெளிவு என்பதே மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க முடியும். ரைட், ஐந்தாவது வினாவை நாங்க பார்ப்போம். சிஃபானா வாசிங்குமா? நெருங்க காண்பது கண்ணல் செந்நெல். இங்கு கண்ணல் என்று சுட்டப் பெறுவது நெல், புல், வாழை, கரும்பு. விடை கரும்பு. கரும்பு இல்லையா? நாங்க பாப்போம். நெருங்க காண்பது கண்ணலில் செந்நெல். அதாவது இடம்பெற இலக்கியம் என்ன சிஃபானா? இது இந்த அடி இடம்பெற இலக்கியம் குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி இல்லையா? நாட்டு வளம் சொல்ற பாடலாக நாங்க பார்க்கலாம். அங்க சேர்ந்தவருடைய பாவங்கள் நீங்க படும் என்று சொல்லப்படுது. அதாவது கரும்பும் செந்நெல்லும் நெருக்கமாக அங்க காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. மும்மாறி பொழிகின்ற நாடு இல்லையா? வருடத்துக்கு மும்மாறி பொழிகின்ற நாடு. அதே போல வருடத்துக்கு 3 போகங்கள் விளைச்சலை தருகின்ற நாடு. இப்படி பல நாட்டு சிறப்புகளை சொல்ற பாடல்களாக நாங்க சொல்லி பார்க்கலும். நெருங்க காண்பது கண்ணலி செந்நெல். இங்கு கண்ணல் என்பது என்று சுட்ட பெறுவது கரும்பு. அதாவது எனக்கு ஞாபகம் வருது தத்தை விடுத்துவது இலக்கியம். அதுலயும் கண்ணல் மொழி கேளாது, கஞ்ச முகம் நோக்காது, வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவன் தலைவி மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துற பாடலாக நாங்க பார்க்கணும். கண்ணல் மொழி அப்படின்னு சொல்ற. அப்ப கண்ணல் என்று சொல்றது கரும்பு. கரும்பு மொழி, இனிமையான மொழி பேசக்கூடியவள் தலைவி. கஞ்ச முகம், தாமரை போன்ற முகத்தினை உடையவள். அதை பார்க்காம நான் இந்த மண்ணுலகத்தில் வாழேன், மாய்ந்திடுவேன், மாற்று பழி வந்து சேரும் என யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதாவது சாக நினைக்கிறான், செத்தா கூட அவளுக்கு பழி வருமே அப்படின்னு சொல்லி சாகரத்தை விரும்புறான் இல்லை அப்படின்றத நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. கண்ணல் பல இடங்கள்ல பயின்று வருவதை நாங்க பார்க்கலுமா? அதைத்தான் நான் சொன்னேன், தத்தை விடுத்துவதிலும் இந்த சொல் இடம் பெறுவதை நாங்க பார்க்கலும். ஆகவே கண்ணல் என்பது கரும்பை குறிக்கும். ரைட், ஓகே. நாங்க அடுத்த வினாவை பார்ப்போம். ஜஸ்ரா, பின்வரும் வினா ஒவ்வொன்றுக்கும் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. வாழ்வண்டியில் இருப்பது எனக்கு நல்ல குஷி. இங்கு குஷி என்ற சொல் தரும் பொருள் பயம், ஆவல், மகிழ்ச்சி, விருப்பம். மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடுவோம் இல்லையா? அதாவது இடம்பெற இலக்கியம் என்ன ஜஸ்ரா? இந்த பாடம் இடம்பெற இலக்கியம் இந்த அடிகள் ஞாபகம் மீக்குதா? மூத்தம்மா சிறுகதை இல்லையா? சிறுகதையாக நாங்க பார்க்கலும். ஓட்டமாவடி அரபாத்துடைய ஒரு அருமையான படைப்பாக்கமாக அந்த சிறுகதையை நாங்க பார்க்கலும். குஷி என்ற அந்த சொல் தரும் பொருள் மகிழ்ச்சி என்பதை நாங்க எடுக்கலும். ரைட், உமேர். சூப்பர் மார்க்கெட் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் வடிவம்
ஓ. சிறப்பங்காடி, நாலங்காடி, அல்லங்காடி, அங்காடி. சிறப்பங்காடி. சிறப்பங்காடி அல்லையா, சூப்பர் மார்க்கெட், சிறப்பான சந்தை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது. நாலங்காடி அப்படின்னு சொல்றது என்னமா, நாலங்காடி தெரியுமா? நாலங்காடி அல்லது அல்லங்காடி, அந்த 2 சொல்லும் தெரிஞ்சுக்கணும். என்னோட பரீட்சை வினாத்தால் உங்களுக்கு சில பொழுதுகள் அதுல கேட்கணும். நாலங்காடி அப்படின்னு சொல்றது காலையில் அல்லது பகல்ல கூடுற சந்தைய நாங்க நாலங்காடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அல்லங்காடி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது மாலை அல்லது இரவில் கூடும் சந்தைய அல்லங்காடி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிலும். அங்காடி என்று சொல்றது பொதுவாக சந்தையை குறிக்கும். அங்காடி என்று சொல்றது சந்தை, நாலங்காடி என்று சொல்றது காலை அல்லது பகற்பொழுதுல கூடுற சந்தை. உங்களுக்கு தெரியும், சில இடங்கள்ல நாங்க பார்க்கணும் இரவுல தான் சந்தைக்கும். அது சொல்றது நாங்க அல்லங்காடி என்று சொல்றது. சூப்பர் மார்க்கெட்டை நாங்க சொல்றது சிறப்பங்காடி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ரைட், அடுத்தது 8வது வினா. மரியம், பொருத்தமற்ற சொற்களின் இணைப்பு சோலை, தோப்பு, வாள், வேல், பாடசாலை, பட்டப்படிப்பு, தோழன். தோழன், பாடசாலை, பட்டப்படிப்பு. ரைட், ஓகே. பொருத்தமற்ற சொற்களின் இணைப்பு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கணும். சோலை, தோப்பு 2 ஒன்று, வாள், வேல் 2 ஆயுதங்களோடு தொடர்பற்ற ஒரு அமைப்பு தொடர்பு கொண்டு இருப்பதை நாங்க பார்க்கலும். நண்பன், தோழன். அதே போல பாடசாலை, பட்ட படிப்பு. இப்போ பாடசாலையில பட்ட படிப்பு இல்ல, பல்கலைக்கழகங்கள்ல தான் பட்ட படிப்புகள், உயர் கல்வி நிறுவனங்கள்ல தான் பட்ட படிப்புகள் இருக்கிறத நாங்க பார்க்கலும். அவை பாடசாலை பட்ட படிப்பு என்பது பொருத்தமற்ற சொற்களுடைய இணைப்பாக நாங்க இங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. வெரி குட் மரியம். அஸ்மத் அலி, வாசிங் ராஜா. அஸ்மத் அலி. ரைட், ஓகே. சிஃபானா வாசிங்கம்மா. சிஃபானா. சிஃபானா. அரசு சபையில் அரசனுக்கு ஆலோசனை வழங்குபவர் கட்டியக்காரர், அமைச்சர், விகடஹவி, புலவர். அமைச்சர். ரைட், ஓகே. நான் சொல்றது ரைட், வெரி குட் இல்லையா. அமைச்சர் தான் மிக பொருத்தமான விடையாக நாங்கள் அமைச்சரவையில தான் தீர்மானங்கள் எடுக்கிறது, அதாவது ஆலோசனைகள் எல்லாம் முன்வைக்கிறத நாங்க பார்க்கிறோம். இன்றைக்குரிய அந்த கோவிட் நிலைமையை தொடர்பாக இறுதி தீர்மானம் அமைச்சரவை தீர்மானங்களை தான் நாங்க பார்க்கிறோம் இல்லையா. அமைச்சரவையில ஆலோசனைகள் பல முன்வைத்து அது பொறுத்துதான் டிசிஷன்கள் எடுக்கிறது. அவை அமைச்சரவையில இருக்கிறது அமைச்சர்கள் தான். ஆலோசனை அரசனுக்கு, அதாவது ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குபவர்களாக கட்டியக்காரர் என்று சொல்றதுமா அரசனுடைய விருது, புகழ் என்பன பெற்ற பாடுறவரை தான் நாங்க கட்டியக்காரன் சொல்லி சொல்றோம். அப்ப அதை பாடுவோம், கட்டியம் கூற அல்லது அப்படின்னு சொல்றது அதை பாடுறது. கட்டியக்காரர் என்று சொல்றது அந்த பாடுறவரை தான் அப்படி சொல்றது. விகட கவி அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிற நேரம் விகடமாகவும் பரிகாசமாகவும் கவிப்புனையும் ஆற்றல் படைத்தவரை தான் நாங்க விகட கவி என்று சொல்லி சொல்றது. புலவர்கள், பாடல்கள் பாடுறவர்களை நாங்க புலவர்கள் என்று சொல்லால குறிக்கலும். ரைட், ஓகே. அடுத்த வினாவை நாங்க பார்க்கலும். ஜஸ்ரா. தென்னையின் இளையது பிள்ளை என்பது போல பனையின் இளையது வடலி, நாற்று, குட்டி, முனை, வடலி. வடலி இல்லையா. தென்னையின் இளையது பிள்ளை என்பது போல பனையின் இளையது வடலி. அதாவது இளமை பெயர்கள் தொடர்பாக தரம் 10 பாட புத்தகத்துல தமிழ் மொழியும் இலக்கியமும் பாட புத்தகத்துல தரப்பட்டிருக்குது. அதே போல எங்களோட யூடியூப் காணொலிகள்லையும் இது தொடர்பாக மரபு தொடர்கள், இளமை பேர்கள், அடுக்கு தொடர்கள், அடுக்கிடுக்கு தொடர்கள், அதே போல இணைமொழி, இது சம்பந்தமான முழுமையான விளக்கங்களை நாங்க முன்வைத்திருக்கிறோம். மிக இலகுவாக இந்த பகுதிக்கு புள்ளிகளை எடுக்கிறதுக்காக வேண்டி. ரைட், ஓகே. நாங்க பார்ப்போம். அடுத்த வினாவுக்கு நாங்க போவோம். உமேஷ். அள்ளி இறைத்தல் என்னும் மரபுத்தொடரின் கருத்து அதிகமாக இறைத்தல், ஊதாரை செலவு, வல்லன்மை, மிகை செலவு.
மிகை செலவு மிகை செலவு செய்தவரைத்தான் நாங்க சொல்றது அள்ளி இறைத்தல் அப்படின்னு சொல்ற தொடரால நாங்க குறிக்கிறது. அள்ளி இறைத்தல் மிகை செலவு என்பதைத்தான் குறிக்கிறது. அதிகமாக இறைத்தல் என்ற பொருள் இல்லை, ஊதாரி செலவு என்று சொல்றதும் இல்லை, வல்லன்மை என்று சொல்றதும் இல்லை. அதை நாங்க மிகை செலவு செய்தது தான் அள்ளி இறைத்தல் என்ற மரபு தொடரால குறிப்பிடுவது. அவை மரபு தொடர்களுக்குமா நாங்க நேரடி பொருள் எடுக்கிறது இல்லை, இலக்கண பொருளை தான் எடுக்கணும். இப்ப கை கொடுத்தல் என்ற மரபு தொடரை நாங்க பார்த்தோம்னு சொன்னா கை கொடுக்கிறது, 2 பேர் கைலாக செய்வதை தான் அது கை கொடுத்தல் அப்படின்னு நாங்க நேரடி பொருள் எடுத்தா. ஆனா அந்த பொருளை நாங்க எடுக்கல, அதுக்கு இலக்கண பொருள் ஒன்று இருக்குது, அதைத்தான் நாங்க மரபு தொடர்கள் என்று சொல்றது. அவருடைய இலக்கண பொருளை நாங்க பார்க்கிற நேரம் உதவி செய்தல் அப்படின்ற பொருளை நாங்க எடுக்கலும். ரைட், ஓகே. அது மாதிரி அள்ளி இறைத்தல் என்ற மரபு தொடரின் கருத்து மிகை செலவு என்பதை மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். ரைட், அடுத்த வினா அஸ்மத் அலி. வாசிங் ராஜா, அஸ்மத் அலி. எவ்வளவு உழைத்தாலும் பணத்தை சேமிக்காதவனை குறிக்கும். மரபு தொடர் இல்லையா? 4 விடைகள் தரப்பட்டிருக்குது. ஓட்டை கையன், விசிறு கையன், மலை கையன், கொடை கையன். எது சரி? ஓட்டை கை. ஓட்டை கையன் இல்லையா? எவ்வளவு உழைத்தாலும் பணத்தை சேமிக்காதவனை, அதாவது சேமிக்கையில் அவருக்கு அந்த இது இல்லை, அதான் அதிகமாக பணத்தை சேமிக்கிற தன்மை இல்லை, அதை நாங்க சொல்றோம் ஓட்டை கையன் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த மரபு தொடரால நாங்க குறிக்கிறோம். ஆகவே மரபு தொடர் தொடர்பாகமா பாருங்க, பரீட்சை வினா தலை பார்க்கலே இளமை பேர்ல கேள்வி வந்திக்குது. மரபு தொடர்ல தொடர்ந்து 2 கேள்விகள் இடம்பெற்று இருக்கிறத நாங்க பார்க்கலும். அப்ப 2 வினாவுக்கான புள்ளிகளை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வினாவாக அந்த மரபு தொடர்கள் அமைவதை நாங்க பார்க்கலும். ரைட், அடுத்த வினா நாங்க பார்ப்போம். சிஃபானா, பால் நிலவு என்பது இணைமொழி, அடுக்குத்தொடர், தொகைநிலை தொடர், மரபு தொடர். தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் இல்லையா? நாங்க பால் நிலவு அப்படின்னு சொல்றது பால் போன்ற நிலவு அப்படின்னு சொல்லி விரிகிறத நாங்க பார்க்கலுமா, போன்ற அப்படின்ற உறுப்பை நாங்க பார்க்கிறோம், உவமை உறுப்பாக நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல தொகைநிலை தொடர் அடுக்கு தொடரோ இணைமொழியோ மரபு தொடரோ அல்ல, தொகைநிலை தொடர் என்பதை மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். ரைட், தொகை அதாவது தொடரியல் அப்படின்னு சொல்லியுமா எங்களோட யூடியூப் காணொலிகள்ல நாங்க ஒரு முழுமையான விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறோம். இந்த தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் சில ஆட்களை நாங்க பார்க்கிறோம் வாயால மட்டும்தான் சொல்றது. நாங்க பார்க்கிறோம் யூடியூப்ல நாங்க அப்படியே என்ன செஞ்சுக்கிறோம்னு சொன்னா அந்த அவங்களுக்கு எழுதி கொள்ளக்கூடிய வசதிக்கு நாங்க அப்படியே அந்த பகுதியை நாங்க முழுமையாக காட்சிப்படுத்தி அந்த தெளிவான ஒரு விளக்கத்தை நாங்க கொடுத்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அந்த ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் எப்படி அந்த இலகுவாக விளங்கப்படுத்துவார் அந்த பகுதிகளை, அது மாதிரியாக மிக தெளிவான ஒரு விளக்கத்தோட அந்த பகுதிகளை எங்களை காணொலிகள்ல நாங்க இணைச்சிக்கிறோம். நான் நினைக்கிறேன் அதை பார்க்கிறவங்களுக்கு அது ஒரு மிக தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக அமையும். ஆகவே மிக பொருத்தமான விடையாக வெரி குட் சிஃபானா, தொகைநிலை தொடர் என்பதே மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ஜஸ்ரா, அடுத்த வினா வாசிங்கம்மா. கூட்டம் ஒன்றில் தவிசாளர் உரை நிகழ்த்தினார். இங்கு தவிசாளர் என குறிப்பிடப்படுபவர் காப்பாளர், தலைவர், செயலாளர், பொருளாளர். தலைவர் இல்லையா? ரைட், ஓகே. இது உங்களோட பாடப்புத்தகத்தில் இருக்குது. பொதுக்கூட்டம் ஒன்றில் தவிசாளர் உரை நிகழ்த்தினார். ஆகவே இங்கு தவிசாளர் என்பது தலைவரை குறிக்கும். ரைட், வெரி குட். அடுத்த வினா உமேர். உளவியுடைய பொருள் பிறரால் களவாடப்படும் எனும் பொருள் தரும் பழமொழி. ஈயார் தோட்டத்தில் சீயார் கொள்வார், அன்னமிட்டவர் வீட்டில் கண்ணமிடாதே, உண்ணா சொத்து மண்ணா போகும், எகிற வீட்டில் படுகிற லாபம். ஒன்னாவது உலோபியினுடைய பொருள் பிறரால் களவாடப்படும், பிறவால காவு கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி களவாடப்படும் எனும் பொருள் தரும் பழமொழி. ஈயார் என்று சொல்றதுமா ஈதல் அப்படின்னு சொன்ன கொடுத்தல்,
ஈயார் என்று சொன்னா கொடுக்காதவர்கள். ஆவே பிறருக்கு கொடுக்காதவர்களைத்தான் நாங்க உலோபி என்று சொல்றது. அத பிற தோட்டை தீயார் கொள்வார் அப்படின்னு சொல்லி பொருளை பிறரால் களவாடப்படும். அப்ப தீயவர் என்று சொல்ல நல்லவர்கள் களவாட மாட்டாங்க, தீயவர்கள் கொள்வார் என்பதே மிக பொருத்தமான விடையாக இந்த இடத்துல நாங்க பார்க்கணும். ரைட் ரைட். அடுத்த வினாவாக 16வது வினா. மரியம் வாசிங்குமா? மரியம். சிஃபானா வாசிங்குமா? புத்திமான் பலவான் எனும் பழமொழியின் கருத்து. பலசாலியாக இருப்பவன் தான் புத்திசாலியாக இருப்பான். புத்திசாலியான ஒருவன் பல ஆண்களுக்கு நிகராவான். புத்திசாலிக்கு பலம் மிகவும் அவசியமானது. புத்திசாலியா இருப்பவனே உண்மையான பலசாலியாவான். எது சரி வரும்? புத்திசாலியாக இருப்பவனே உண்மையான பலசாலியாவான். புத்திமான், வெரி குட். புத்திமான் பலவான் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது புத்திசாலியாக இருப்பவனே உண்மையான பலசாலி ஆவனா. மனம் அல்ல, புத்தி ஆக முக்கியம், அறிவு மிக முக்கியமானது. அதனாலதான் புத்திமான் பலவான் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது. புத்திசாலியாக இருப்பவனே உண்மையான பலசாலி ஆவான் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லும். ஜெஸ்ரா. பெற்றோர் தம் மகனை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தனர். இங்கு கண்ணுக்கு கண்ணாக என்ற அருஞ்சொற்றொடரால் உணர்த்தப்படுவது நெருக்கமாக இருத்தல், கவனமாக பார்த்தல், உறக்கமின்றி வளர்த்தல், நேரடியாக நோக்குதல். கவனமாக பார்த்தல் இல்லையா? கண்ணுக்கு கண்ணாக அப்படின்ற அந்த அருஞ்சொற்றொடரால் உணர்த்தப்படுவது கண்ணுக்கு கண்ணாக அப்படின்னு சொல்றதுமா எங்களோட கண் நாங்க பாதுகாப்போம், எங்களோட இமை பாதுகாக்கும். கண்ணை இமை பாதுகாக்கிறது எங்களுக்கு தூசி ஒன்று விழக்கொள்ளே, அதே போல எங்களோட கண்ணுல எது சரி ஒன்று வரக்கொள்ள எங்களோட இமை பாதுகாக்கும். கண்ணுக்கு கண், நாங்க கண்ணை எப்படியும் பாதுகாப்போம் அப்படின்றதுதான் நாங்க சொல்றோம். அப்ப கண்ணுக்கு கண்ணாக என்ற அருஞ்சொற்றொடரால் உணர்த்தப்படுவது கவனமாக பார்த்தல் என்பதே மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், வீமனை சாந்தப்படுத்துற பாடல் தர்மம் இல்லையா? அதாவது உறவுகளை எல்லாம் நாங்க சுற்றம் எல்லாரையும் கொண்டுட்டு நாங்க இந்த தனித்தின் உலகத்தை ஆட்சி செய்வதில் சிறப்புண்டோ அப்படின்னு சொல்லி கேட்டு, கண் மலரில் கைப்படாதா, ஒரு தொழிலும் கடை நிலத்தில் அப்படின்னு சொல்லி அவன் ஞாபகப்படுத்துறதை நாங்க பார்க்கலும். அதாவது போர் செய்வதும் அரசர்களுக்குரிய கடைசி உபாயம். எங்கட கண்ணுல எங்கட கை பட்டன்னு சொல்லி கையை நாங்க வெட்டி வீசுவோமா? தர்மன் அவனை சாந்தப்படுத்துற அல்லது அவனுக்கு தர்ம குணத்தை அவன் வெளிப்படுத்துற இடங்களாக நாங்க பார்க்கலும். வீமனுக்கு அறிமுறை சொல்ற இடங்கள் அந்த கண் என்ற சொல் அங்க பயன்படுத்தப்படுது. அதாவது அவன் சொல்றான், கண் மலரில், அதாவது இந்த கண்ணில் இருக்கிற அந்த கருமணியில் கைப்படாதா, அப்படி எங்களோட கை பட்டுச்சின்னு சொன்னா நாங்க வெட்டி வீசுறதா? அவங்க எல்லாம் எங்களோட உறவினர்கள், அவங்களால எங்களுக்கு நடந்தது அது அவமானம் அல்ல. அவமானம் என்பது பிறர் அடுத்த பாடல்ல சொல்றான். அந்த உறவு முறையை பேணுகின்ற தன்மை அல்லது சுற்றம் தழுவுதல் அப்படின்ற அந்த தன்மை தர்மன்ட்ட காணப்பட்ட தர்ம குணமாக நாங்க பார்க்கிறதோட அவன் ஒரு சாதுரியமானவன் அல்லது புத்தி சாதுரியமானவன் என்று கூட நாங்க தர்மனை சொல்லிடும். ஏன்னா தேவையான போது தேவையான வார்த்தைகளை பேசி அந்த அவர்களுடைய வீமன், கோபத்தோடு இருக்கிற வீமனை சாந்தப்படுத்தினதை நாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல மிக பொருத்தமான விடையாகுமா கவனமாக பார்த்தல் என்பதே மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம். உமேர், அடுத்த வினா வாசிங்க. உமேர். சுற்றுச்சூழல் நன்றாக பேணப்படுகின்றது. நுழம்பீன் பெருக்கம் குறித்து அச்சப்பட தேவையில்லை. மேற்படி வாக்கியங்களை இணைப்பதற்கு மிக பொருத்தமான இணைப்பிடை சொல். எனவே, எனினும், அத்துடன், ஆனால். எனவே இல்லையா? சுற்றுச்சூழல் நன்றாக பேணப்படுகின்றது. எனவே நுழம்பின் பெருக்கம் குறித்து
அச்சப்பட தேவையில்லை அப்படின்றதுதான் மிக பொருத்தமான விடையாக. எனினும் அத்துடன் ஆனால் என்பவை பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விளங்குது. எனவே என்பதை மிக பொருத்தமான இணைப்பிடை சொல்லாக நாங்க பார்க்கலும். ரைட், இப்ப நாங்க பார்ப்போம் அடுத்த வினா. மரியா, மரியம் வாசிக்க இயலுமாம்மா? கையும் மெய்யுமாக பிடிப்பட்ட திறன் திருக்குறள் என விழித்தான். இங்கு திரு என்பது அடுக்கு தொடர் இணைமொழி இரட்டை கிளவி அடுக்கிற்கு தொடர் இரட்டை கிளவி இரட்டை கிளவி இல்லையா? நாங்க சொல்றோம் இரட்டை கிளவி. கம கம, பல பல, சல சல அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க சொல்றோம். அவை திரு என்பது இரட்டை கிளவியாக நாங்க பார்க்கலாம். கையும் மெய்யுமாக பிடிப்பட்ட திருடன் திரு என விழித்தான். இங்கு திரு என்பது இரட்டை கிளவியாக நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. அடுத்து நாங்க பார்க்கலும் அஸ்மத் அலி. அஸ்மத் அலி வாசிங்க ராஜா. வீட்டில் படுக்கையறையில் பீரோ உள்ளது. இங்கு பீரோ என்பது ஒல்லாந்து மொழிச்சொல், பிரான்சிய மொழிச்சொல், ஆங்கில மொழிச்சொல், போர்த்துகேய மொழிச்சொல். என்ன மொழிச்சொல்? பிரான்சிய மொழிச்சொல். பிரான்சிய மொழிச்சொல்லாக நாங்க பார்க்கலாம். ஆகவே பிற மொழி சொற்கள் என்று சொல்லி பாடப்பகுதியில தரப்பட்டிருக்குதுமோ உங்களோட பாட புத்தகத்துல நான் நினைக்கிறேன் 10, 11 2லயும் தரப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை விஞ்சி உங்களுக்கு ஒரு வினா இல்லை. அதுல வாரதுகள் தான் அந்த வினா தாள்கள்ல இடம்பெறுவதை நாங்க பார்க்கிறோம். ஆகவே அதை கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னோமோ கூடுதலான இதுகள் சொற்கள் இல்லை. ஆகவே நீங்க படிக்கிற அந்த அறையில உங்களுக்கு விளங்குற மாதிரி அதை காட்சிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னா அது மிக இலகுவாக உங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும். அதுக்கு அதை பாடமாக்கி நாங்க பார்க்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான விடயமாக இருக்குது. ஆகவே நாங்க டெய்லி பார்த்து கொள்வோம் என்று சொன்ன ஒரு முறையாவது எங்களுக்கு டக்குன்னு அந்த சொல்ல பார்க்கக்குள்ளே இது என்ன மொழி சொல்லுன்னு மிக இலகுவாக இன்னும் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே தரம் 10, 11 பாட புத்தகத்தை மையப்படுத்தி கொண்டுதான் உங்களோட பரீட்சை வினாக்கள் ஓ-லெவல் எக்ஸாம் பேப்பர் இடம்பெறும் அப்படின்றத ஞாபகத்துல வச்சு கொள்ளணும். அடுத்தது 21 தொடக்கம் 30 வரையான வினாக்கள் உங்களுக்கு தெரியும். இலக்கண பகுதிகளோடு சம்பந்தப்பட்ட வினாக்களாக அந்த வினாக்களை நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. 21வது வினா சிஃபானா. சிஃபானா வாசிங்குமா. பின்வரும் வினா ஒவ்வொன்றுக்கும் மிகச் சரியான விடையை தெரிவு செய்க. கணனிகள் இயங்கியது என்பது எண்வலு, காலவலு, திணைவலு, மரபுவலு. என்ன வலு? எண்வலு இல்லையா? எண்ணிக்கையில அங்க பிரச்சனை இருக்கிறத நாங்க பார்க்கலும். கணனிகள் என்று சொல்லக்கூடிய பன்மை, அதாவது வாக்கிய இயைப்பு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதாவது எழுவாயும் பயனிலையும் திணைப்பால் எண்ணிடம் என்பனவற்றில ஒன்றித்து வருவதை நாங்க வாக்கிய இயைப்பு என்று சொல்லி சொல்றது. ஆகவே அது வளாநிலை என்று சொல்லி சொல்றது, வலுநிலை என்று சொல்லி சொல்றது, வலுவமைதி அப்படின்னு சொல்லி சொல்றது. வளாநிலை அப்படின்னு சொல்றது குற்றம் இல்லாம வாரது, கணனிகள் இயங்கின அப்படின்னு சொல்லியே வாரது. இப்படி குற்றமாக வாரதை நாங்க சொல்றோம் வலுன்னு சொல்லி சொல்றது. ஆகவே அது திணை, பால், எண், இடம், காலம், மரபு வலு, அப்படி வினாவிடை வலு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தரப்பட்டிக்குது. அதே போல வலு அமைதி அப்படின்னு சொல்லி ஒன்று தரப்பட்டிக்குது. அவை இதுகள் தொடர்பாக நான் நினைக்கிறேன் தரம் 10ல முழுமையான விளக்கங்கள் ஈக்குது. நீங்க அதுகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். ஆகவே இந்த இடத்துல மிக பொருத்தமான விடையாக எண் வலு என்பதை மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க முடியும். ரைட், அடுத்த வினா ஜெஸ்ரா. கண்ணன் அலுவலகத்தில் இருந்தான். அவனை தேடி அப்பா வந்தார். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள மாற்றுப் பெயர் கண்ணன், அலுவலகம், அப்பா, அவன், அவன் அவன் இல்லையா? ரைட், ஓகே. அவங்களோட அதாவது இந்த பகுதி கூடமா அவங்களோட சிலபஸ்களுக்கு உட்படுத்துற பகுதியாக நாங்க பார்க்கலாம். ஆகவே அவன் என்பதை மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம். கண்ணன் அந்த பெயரை குறித்து வருது, அப்பான்னு சொல்லி நாங்க சொல்றோம். அவன் என்பதை இந்த இடத்துல மாற்று பெயராக நாங்க பார்க்க முடியும். ரைட், அடுத்தது
23வது உமேர். பேச்சு போட்டியில் குமரன் பரிசு பெற்றான். இங்கு பரிசு என்பது எழுவாய் பயனிலை செயற்படுபொருள் அடைமொழி. செயற்பாடு பொருள் இல்லையா? நாங்க பார்க்கலும் இது ஒரு வாக்கியத்துல உறுப்புகள் எழுவாய் பயனிலை செயற்படுபொருள். எழுவாய் கருத்து எழும் பகுதி. நாங்க பயனிலையில யார் எது அப்படின்ற வினாவை நாங்க கேட்கணும் இல்லையா? எழுவாயை கண்டறிவு, செயற்படு பொருளை கண்டறிவு, எதை யாரை எவற்றை போன்ற வினாக்களை நாங்க கேட்கணும். ஆகவே இங்க நாங்க பார்க்கிற நேரம் அதாவது பேச்சு போட்டி குமரன் பரிசு பெற்றான். இங்கு பரிசு என்பது எது பெற்றான் என்று சொல்லி கேட்கலாது, எதை பெற்றான், பரிசு பெற்றான் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிலும். குமரன் உயர்திணைக்குரிய வாக்கியம்னால யார் பெற்றான் என்று சொல்லி கேட்ட குமரன் எழுவாய் எதை பெற்றான் என்று சொல்லி கேட்கும்னு சொன்னா அங்கு செயற்படு பொருளை நாங்கள் இலகுவாக கண்டு அறியலும் பரிசு என்பது அவை அந்த வாக்கியத்தில் செயற்படு பொருளாக நாங்க பார்க்க முடியும். ரைட், ஓகே. அடுத்த வினா மரியா. மரியம் வாசிங்கம்மா. மரியம். சிறு சககுடி புணர்ச்சி எழுதினால் வருவது சிறுகுடை, சிறுகுடை, சின்ன குடை, சிற்குடை. சிறுகுடை சிறுகுடை இல்லையா? சிறு சககுடை என்பதை புணர்த்தி எழுதினால் சிறுகுடை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி, சிறுகுடை என்று சொல்லி சொல்ற, சின்ன குடை இல்ல, சிற்குடை என்று சொல்லி சொல்றது இல்லை, சிறுகுடை என்பதை மிக பொருத்தமாக நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. அஸ்மத் அலி. இந்தியா விண்வெளியில் ஏவுகணையை செலுத்தியது. இங்கு ஏவுகணை என்பது பண்பு தொகை, உவமை தொகை, வினை தொகை, வேற்றுமை தொகை. ஓ, என்ன தொகை? ஏவுகணை என்ன தொகை? வினை தொகை இல்லையா? நாங்க அதான் பாருங்க, இப்ப நாங்க ஏற்கனவே உவமை தொகை நிலை தொடர்ல இன்னொரு கேள்வியும் போடப்பட்டிருந்துச்சு. இது ஓலபிள் எக்ஸாம் பேப்பர். அவை உங்களுக்கு இப்ப லேசா விலை கொள்ளு. உவமை தொகை நிலை தொடர்ல வினாக்கள் 2 இடம் பெற்றிருக்கிறது நாங்க பார்க்கலாம். மரபு தொடர்ல 2 வினாக்கள் இடம் பெற்றிருக்கிறது நாங்க பார்க்கலாம். சொற்புணர்ச்சியில இடம் பெற்றிருக்குது, பழமொழிகள்ல இடம் பெற்றிருக்குது. ஆகவே நாங்க இந்த கண்டுபிடிச்சு கொள்ளையிலும். இன்னும் தொடர்ந்து நாங்க இந்த பேப்பர்களை கலந்துரையாடுற நேரமா எப்படி எந்தெந்த பகுதிகளில் இருந்து வினாக்கள் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி இலகுவாக எங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும். எங்களோட பகுதி ஒன்று வினாத்தாள் தொடர்பாக இலகுவாக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு நாங்க கூடுதலான புள்ளிகளை நாங்க நோக்கி போகிடும். ரைட், ஓகே, வெரி குட். அடுத்தது சிஃபானா. சிஃபானா வாசிங்கம்மா. அவள் மிக அழகான பொம்மையொன்றை அவள் மிக அழகான பொம்மையொன்றை வாங்கினாள். இங்கு மிக அழகான என்பது பெயரச்சத்தொடர், வினையடைத்தொடர், பெயர்த்தொடர், பெயரடைத்தொடர். பெயரடைத்தொடர் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். எப்படிமா விட என்ன? பெயரடைத்தொடர் என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. அடுத்த வினா ஜஸ்ரா. பின்வருவனவற்றுள் பின்னோட்டு ஏற்காத சொல் அநீதி, நோயாளி, புதுமை, அரசியல். அநீதி இல்லையா? ரைட். அப்ப முன்னொட்டு ஆக வந்த சொல்லத்தான் நீங்க கேட்கறத நாங்க பார்க்கலாம். ஆசக நீதி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடுவோம் இல்லையா? ரைட். அது முன்னொட்டாக நாங்க பார்க்கலும். இந்த அதே போல நோய் சக ஆளி, புது சக மெய் அப்படின்னு சொல்லி நாங்க எடுக்கலும். மெய் விகுதி பெற்ற எல்லாமே நீங்க நல்லா யாது வச்சு கொள்ளணுமோ அது பின்னொட்டாகத்தான் வரும். மெய் விகுதி பெற்றது, ஆளி விகுதி பெற்றது, சரி, அதே போல வாதி விகுதி பெற்றது, அதுகள் எல்லாம் பின்னொட்டாக வாரதை நாங்க பார்க்கலும். மான் விகுதி பெற்றது, கோமான், பத்திமான் அப்படின்னு சொல்லி சொல்றது. விகுதி பெற்றது, படை விகுதி பெற்றது. அதாவதுமா நீங்க நல்ல யாது வச்சுக்கொள்ளும். முன்னொட்டுகள் மிக குறைவாகவே
பயன்படுத்தப்பட்டிருக்கு. பின்னொட்டுக்கள் தான் அதிகமாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அவை முன்னொட்டுக்கள் மிக குறைவு, பின்னொட்டுக்கள் தான் அதிகமாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே எல்லாமே பின்னொட்டாக நாங்க பார்க்க முடியும். ரைட், ஓகே. அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். ரைட், 28வது வினா. உமேர், உமேர் வாசிங்க ராஜா. மழை காலமானதால் வாய்க்காலில் நீரடை இங்கு வாய்க்கால் என்பது இலக்கணமுடையது, இலக்கண போலி, எழுத்து போலி, மறுபு. இலக்கண போலி இலக்கண போலி அப்படின்னு சொல்றதால் நாங்க இலக்கண போலிதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க எடுக்கலும். என்று சொன்னா கால்வாய் அப்படின்னு சொல்றத முன்னிற்பது பின்னாகவும் பின்னிற்க வேண்டியது முன்னாகவும் முறை பிறந்து சான்றோர்களால ஏற்றுக்கொள்ளப்படுவது. அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொன்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். அவை எழுத்து போலி அல்ல அங்க நிற்கிறது, இலக்கண போலி. இலக்கணம் உடையது, அதாவது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி இலக்கண பகுதி ஒன்று இருக்குது. என்னோட யூடியூப் காணொலிகள்ல நீங்க மிக தெளிவாக பார்வையிட்டுக் கொள்ளையிலும் அவை மிக இலகுவாக இந்த பாருங்க, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, அதுல வினா வந்து இடம்பெறுது. அவைங்களை நாங்க ஆயத்தப்படுத்தி கொண்டு பகுதியை ஒவ்வொரு வினாவும் உங்களுக்கு ஒவ்வொரு புள்ளியும் மிக முக்கியமானது அப்படின்றத நீங்க விளங்கி கொள்ளணும். உங்களோட பெருப்பேரை நோக்கி நகர்வதற்கு ஒவ்வொரு வினாவும் ஒவ்வொரு புள்ளியும் உங்களுக்கு மிக முக்கியமானது. பகுதி ஒன்று தானே, ஒன்று கேள்விக்கு அரை புள்ளி தானே எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க விட்டுடுறது இல்லை. அதுல 40க்கு மேக்சிமம் நாங்க 40ஐயும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றது. அவைங்களை நல்லா நாங்க ஆயத்தப்படுத்தி கொள்வோம் என்று சொன்னோமா, இது பெரிய, நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று அல்ல இந்த பரீட்சை வினாத்தாள் அப்படின்னு சொல்றது. அவைங்களை நாங்க ஆயத்தப்படுத்தி கொள்றதை பொறுத்து தான் அது அமையும் அப்படின்றத நீங்க தெளிவாக விளங்கி கொள்ளணும். ரைட், ஓகே. நாங்க அடுத்த வினாவை பார்ப்போம். மரியம் வாசிங்கம்மா. மரியம், பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற சொற்தொகையை தேர்வு செய்க. பேர்ச்சொல் கதிரை, மார்கழி, செம்மை. இடுகுயிர்பெயர் மரம், மலை, மண். வினைச்சொல் படி, வலை, நடை. உரிச்சொல் சால, உரு, நனி. ரைட், என்ன விட? எது விடம்மா? மூணாவது வினைச்சொல் அல்லையா? வினைச்சொல்லுல பிரச்சனைக்கிறத நாங்க பார்க்கல. ரைட், ஓகே. அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். 30வது அஸ்மத் அலி. சிஃபானா வாசிங்குமா. சிஃபானா, கூட்டுப்பெயர் மின்சார நிலையம், எழுதுகோள் பறிமுதல். ஆக்கப்பெயர் முதலாளி, கணையாளி, விடுகாளி. தொழிற்பெயர் காணுதல், நடத்தல், கூவுதல். வினையால் இணையும் பெயர் வந்தவன், போனவன், நடந்தவன். ஆன்சர் 2. அல்லி. ஆக்கப்பெயர் முதலாளி, கணையாளி, விடுகாளி. இந்த இடத்துல விடுகாளி என்பதன் பொருத்தமற்ற தொடராக நாங்க பார்க்கலும். ஆளி, கணையாளி, விடுகாளி இல்லையா நாங்க பார்க்கலும். ஆகவே பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெறும் சொல்லாக ஆக்கப்பெயரை நாங்க சொல்லிடும். ரைட், 31வது வினா ஜஸ்ரா வாசிங்குமா. நீதிபதி வழக்கு விசாரணையை மறுதிகதிக்கு தாமதித்து, நிறுத்தி, முடக்கி, ஒத்தி வைத்தார். ஒத்தி வைத்தார் என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம் இல்லையா? மறுதிகதிக்கு ஒத்தி வைத்தார் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லேன். ரைட், ஓகே. 32வது வினா உமேர்.
இலங்கை மத்திய வங்கி அமெரிக்க டாலரின் நிகரான இலங்கை ரூபாவின் செலவாணி பிணைமுறை வட்டி நாணயமாற்று விகிதத்தை அறிவித்துள்ளது. நாலாவது இல்லையா, இலங்கை மத்திய வங்கி அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் நாணய மாற்று எவ்வளவு அப்படின்னு சொல்லி விகிதத்தை அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி நாங்க இலகுவாக அந்த விடைக்கு போகக்கூடிய மாதிரி இப்படி 31, 29, 30 நீங்க எந்த பரீட்சை வினாத்தாலையும் இதே பெயர் சொல் கூட்டு பெயர் அப்படின்னு வருவது இல்லை, சொற்புணர்ச்சியிலையும் வரையிலும் இப்படியான வினாக்கள் தான் இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும். அவை 31, 32 வினாக்கள் இடைவெளிக்கு வர வேண்டிய பொருத்தமான விடையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி வாரதை நாங்க பார்க்கலும். அடுத்த 33வது, 34, 35 பாருங்க, இந்த வினாக்கள் அப்படியான வினாக்கள் இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. 33வது மரியம் வாசிங்கம்மா. மரியம். மரியம். சுங்க அதிகாரிகள் நீதி விதித்தனர். குற்றம், தண்டனை, தீர்வை, கட்டணம். தீர்வு அதாவதுமா ஒரு குறிப்பிட்ட அளவு பொருட்கள் தான் கொண்டு வர இயலும். அதாவது ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த குறிப்பிட்ட அளவு தான் கொண்டு வர இயலும். அதுக்கு மேல கொண்டு வந்தா அந்த அரசாங்கங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா தீர்வைகளை அவங்களுக்கு அறிவிக்கிறது. ஆகவே அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுமான்னு பாக்குறதுக்கு தான் இந்த வினா இடம்பெறுது. வெளிநாட்டிலிருந்து அதிக பொருட்களை கொண்டு வந்த பயணிக்கு சுங்க அதிகாரிகளால் அவங்களுக்கு விதிக்கப்பட்டது தீர்வையாக நாங்க பார்க்கலும். பொருத்தமான விடை தீர்வை என்பதே பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. 34வது அஸ்மத் அலி வாசிங்க ராஜா. சிஃபானா வாசிங்கம்மா. சிஃபானா. தேர்தல் காலத்தில் வாக்களிக்கும் நடைமுறைகளை கீறு பல்வேறு நாடுகளிலிருந்தும் பிரதிநிதிகள் வந்து சேர்ந்தனர். நிர்வகிக்க, பயிற்சியளிக்க, பாதுகாக்க, கண்காணிக்க. ஆன்சர் கண்காணிக்க. இல்லையா? தேர்தல் காலத்தில் வாக்களிக்கும் நடைமுறைகளை கண்காணிக்க பல்வேறு நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் வந்து சேர்ந்தனர் என்பது பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க முடியும். ரைட், 35வது ஜெஸ்ரா. பாடசாலைக்கு 1ஆம் தரத்திற்கு பிள்ளைகளை அனுமதிப்பது தொடர்பான புதிய கீறு கல்வி அமைச்சினால் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சுற்றறிக்கை, அறிக்கை, வர்த்தமானி, சட்டமூலம். சுற்றறிக்கை அல்லது சுற்று நிருபம், சேக்யூலர் என்று சொல்லி நாங்க சொல்றது பாடசாலைக்கு 1ஆம் தரத்திற்கு பிள்ளைகளை அனுமதிப்பது தொடர்பான புதிய சுற்றறிக்கை பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரைட், ஓகே. அடுத்த வினாவாக 36வது வினா உமேர். களியாட்ட விழாக்களை காண நண்பர்கள் கொண்ட மைதானத்துக்கு சென்றனர், சென்றது, சென்றார்கள், சென்றனர். சென்றது. களியாட்ட விழாவை காண நண்பர்கள் கூட்டம் மைதானத்திற்கு, கூட்டம் என்று சொல்லி வாரதுனால ராஜா முடிக்கிற பகுதி சென்றது அப்படின்னு சொல்றதுதான் மிக பொருத்தமான முடிக்கும் சொல்லாக நாங்க பார்க்கிறோம். ஆவேமா நீங்க நல்லா யாது வச்சுக்கொள்ளணும். இந்த பகுதியில நான் பார்க்கிறேன் ஒரு 5 வினாவாக இடைவெளிக்கு பொருத்தமான பகுதியை தரப்பட்டிருக்குது. சில நேரம் 3 தந்துட்டு இங்களை முடிக்கும் பகுதியில இன்னும் 2 சேர்த்து கொள்ளையிடும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு தொடர்ந்து இந்த வினாத்தாள்களை நாங்க இருக்கின்ற நேரம் உங்களுக்கு விளங்கும் அந்த பகுதி எப்படி வருதுன்னு சொல்லி. 5 வினாக்கள் போல தரப்பட்டிருந்துச்சு. அந்த இடைவெளிக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்வது, அதே போல முடிக்கும் பகுதியை தெரிவு செய்வது. ஒரு வினா தரப்பட்டிருக்குது. சில நேரம் இதுல ஒரு சேஞ்ச் ஒன்று வரையிலும் அப்படின்றத நீங்க விளங்கிக்கோங்க. நான் அடுத்த ஒரு வினாத்தாள் கலந்துரையாடல ஏற்கனவே நடந்து முடிந்த வினாத்தாள் கலந்துரையாடல் ஒன்றை நாங்க கலந்துரையாடும் போது அது தொடர்பாக நான் அந்த இடத்துல உங்களுக்கு
தெளிவாக உங்களுக்கு பார்த்து கொள்ள இயலும். அப்ப கொஞ்சம் இப்ப இந்த வினாவை நாங்க பார்க்கிற நேரமா முடிக்கும் பகுதிக்கு ஒரே ஒரு வினாத்தான் 2018ஆம் ஆண்டு வினாத்தாள்ல இடம்பெற்றிருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஏனைய வினாத்தாள்களை நான் உங்களுக்காக வேண்டி ஒழுங்கு செஞ்சுக்கிறேன். அந்த வினாவையும் வினா பகுதிகளையும் உங்களுக்கு தொடர்ந்து வர எங்களோட வகுப்புகள்ல உங்களுக்கு பார்வையிட்டுக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்ப அதுல கொஞ்சம் சேஞ்சுகள் வர முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சு கொள்ளணும். அடுத்ததுமா 37 தொடக்கம் 39 வரையான வினாக்கள் ஒரு பாடல் ஒன்றை சார்ந்து கட்டாயமான வினா மாதிரி வரும். ஆகவே அதிகமான பாடல்களை நாங்க நடந்து முடிந்த அந்த பரீட்சை வினாத்தாள்களோடு எங்களால முடிந்த அளவு வினா பகுதிகளை நான் உங்களுக்கு ஒழுங்கு செஞ்சுக்கிறேன். நடைபெறுகின்ற ஒவ்வொரு எங்களுடைய தமிழ் வகுப்புலையும் ஒரு பேப்பர் ஒன்றை டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க அடுத்த பாடத்துல பகுதியை நாங்க போறதுக்காக வேண்டி நான் ஒழுங்கு செஞ்சுக்கிறேன் அந்த வகுப்பெல்லாம். அப்ப உங்களுக்கு அதிகமான வினாத்தாள்களை செய்வதன் ஊடாகுமா பார்த்த கேள்வியை நீங்க அங்க பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக வேண்டித்தான் அந்த ஒழுங்கை நாங்க தொடர்ந்து செய்யறதுக்கு நாங்க திட்டமிட்டிக்கிறோம். அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நான் செஞ்சு வச்சுக்கிறேன். இன்ஷால்லா அப்ப உங்களுக்கு என்ன வசதி என்று சொன்னோமோ இந்த பகுதி ஒன்றுல நான் பாக்குறோம் 35, 36, 37, 40க்கு 40 எடுக்கிறது குறவு மாணவர்கள். 35, 36 அப்படித்தான் போகும். ஆகவே அந்த இடைவெளியை இல்லாமக்கி 40க்கு 40 புள்ளிகளையும் எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த முறை நாங்க ஒழுங்கு செஞ்சுக்கிறோம். சரி, ஓகே, நாங்க பார்ப்போம். ஜஸ்ரா பாடலை வாசிங்குமா? தரப்பட்ட பாடலை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடித் துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ரைட், ஓகே. சிஃபான் ஒருக்க பாடலை வாசிங்குமா? தரப்பட்ட பாடலை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடித் துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தேன். ரைட், ஓகே. இப்ப பாப்போம் நாங்க அதோட வினாக்களை நாங்க பாப்போம். முதலாவது வினா உமேர் வாசிங்க ராஜா, முதலாவது வினாவை. இக்கவிதை உணர்த்தும் அடிப்படையான பொருள் தற்பெருமை, தன்னலம், தன்னம்பிக்கை. தன்னலம், தன்னலம் எது சரி வரும்? இந்த பாடலை வாசிச்சா மிக பொருத்தமான விடையாக தன்னம்பிக்கை இல்லையா? தன்னம்பிக்கையைத்தான் நாங்க எடுக்க எழுதுவோமே. பாருங்க, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்றதை பார்க்கலும் இக்கவிதை உணர்த்தும் அடிப்படையான பொருள் தன்னம்பிக்கை. பிறர் போல நான் அப்படி இல்லை, வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அப்ப அவனுடைய நம்பிக்கையை தான் நாங்க எடுத்து காட்டுறத, கவிஞனுடைய நம்பிக்கையை எடுத்து காட்டுறதை நாங்க பார்க்கலும். அடுத்த வினா சிஃபானா. இங்கு கூற்றுக்கு இறையென தொடர் குறிப்பது உணவு, மரணம், ஜனனம், யமம். மரணம் இல்லையா? கூற்றுவன் என்று சொல்றதுமா யமனை குறிக்கும். கூற்றுக்கு இரையாகிற என்று சொல்றது இறந்து போறது. அவ இந்த இடத்துல ஜனனம் என்று சொல்றது பிறப்ப குறிக்கும். யமன் என்று சொல்றது எங்களுக்கு தெரியும், நாங்க சொல்றது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அதாவது உயிர் எடுக்கிற வரத்தான் யமன் என்று சொல்றது. ஆகவே உணவு இறைன்றதுனால அவன் உணவுன்ற ஒரு பொருளையும் போட்டிக்கிறான். ஆகவே கூற்றுக்கு இறை அப்படின்னு சொல்றது
மரணம் தான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ரைட், அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். ஜஸ்ரா. சின்னஞ்சிறு கதைகள் என இங்கு குறிப்பிடப்படுவது மிகச்சிறிய கதைகள், சிறுகதைகள், பயனற்ற கதைகள், கேலிக் கதைகள். பயனற்ற கதைகள் பயனற்ற கதைகள் இல்லையா? பயனற்ற கதைகள், சின்னஞ்சிறு கதைகள் அப்படின்னு சொல்லுமா அவன் பாருங்க அந்த விதையை தந்திக்கிற மிகச்சிறிய கதைகள். அதிகமான மாணவர்கள் நாங்க நினைக்கிறோம் இந்த இடத்துல அந்த பகுதியை தான் தெரிவு செய்வாங்க. ஏன்னா சின்னஞ்சிறு கதைகள் அவை மிக தெளிவாக ஒரு விடை முதலாவது விடையை பாருங்க, மிகச்சிறிய கதைகள். ஆமா, டக்குன்னு போகும், சிந்திக்காம யோசிக்காம அந்த இடத்துல நாங்க விடைக்கு போவோம் என்று சொன்னா அந்த விடைகளை தான் நாங்க பார்க்கலாம். அல்லது சிறு கதைகள் அப்படின்னு சொல்லியும் ஒன்றிக்குது. இப்ப சிறுக்க பொருத்தம் இல்லை, மிகச்சிறிய கதைகளும் அந்த இடத்துல அவர் சொல்லல. பயனற்ற கதைகளை பேசி பேசிப்பாங்க, பயனற்ற பேச்சுக்களை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா பேசி பேசி அப்படியே வாடி துன்பத்துல உழன்று நிறை பருவம் எய்தி இறந்து போறாங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றது தான் நாங்க பார்க்கலும். ஆகவே பயனற்ற கதைகள் என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ரைட், உங்களுக்கு தெரியும் 40வது வினா இப்படித்தான் இடம்பெறும் என்று சொல்லி. ரைட், மரியம் வாசிங்கம்மா 40வது வினாவை, இந்த பந்திய அமைப்பு வாசிங்க அப்படியே. கீழே சில வாக்கியங்கள் ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. அவற்றை ஒழுங்கு பெற வைத்தால் கட்டுக்கோப்பான பந்தி ஒன்று அமையும். அவ்வாறு பந்தி அமைப்பதற்கு மிக பொருத்தமான வைப்பு முறையை தெரிவு செய்க. ஆயினும் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் அவர் ஒரு சிறு குறிப்பும் குறிக்கவில்லை. இது போலவே அவர் குறிப்பிட்டதொரு காலத்தில் வாழ்ந்தவராயினும் காலத்தை கடந்த பொது கருத்துக்களையே கூறினார். திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார், தமிழ் மொழி பேசினார். அதனால்தான் திருக்குறள் உலக பொது நூலாக விளங்குகிறது. இவ்வாறு இடத்தையும் சூழ்நிலையும் கடந்து நிலவும் பொது கருத்துக்களை திருக்குறளில் காணலாம். முதலாவது அ இ இ உ ஆ, இரண்டாவது இ ஆ ஆ உ இ, மூணாவது இ ஆ ஆ இ உ, நான்காவது உ ஆ இ அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். ரைட், ஓகே. கொஞ்சம் பாருங்கம்மா, இதுக்கு எது பொருத்தமான முன்வைப்பு முறை. பாருங்க 2 விடைகள்ல ஆரம்பத்துல வந்திக்குது. அப்ப எங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ணிக்கொள்ளும். சில பொழுதுகள் முதலாவது எழுத்துல தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓரளவு யூகித்து கொள்ள முடியும். அப்ப அடுத்த அந்த 2 பகுதிக்கும் கூடுதலான ஒரு முக்கியத்துவம் ஒன்று கொடுத்து நாங்க பார்க்கிறது. சில நேரம் அது பொருத்தம் இல்லைன்னா எங்களுக்கு டக்குன்னு அந்த ஓடரை வாசிச்சு கொண்டு போக்குள்ள விளங்கி கொள்ளையிலும். அவை மிக இலகுவாக நாங்க கண்டறியலும். ஏதாவது ஒரு நுட்பம் ஒன்று அங்கே இருக்கும். அவை 2 முறை வந்திக்குது தொடக்கத்துல. அவை நீங்க அதை ஒருக்கா நீங்க அந்த 2 தொடரை முதலாவதாக வாசித்து பார்க்கிறது. அது ஒரு உத்தியாக நாங்க நுட்பமாக நாங்க பயன்படுத்தி. ரைட், ஓகே. எது விடையாக வரையிலும்? ரெண்டாவது. ரைட், ஓகே. அந்த ஓடரை வாசிங்க உமேஷ். திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தால் தமிழ் மொழி பேசினார். ஆயினும் தமிழ்நாட்டை பற்றி தமிழ் மொழி பற்றியும் அவர் ஒரு சிறு குறிப்பும் குறிக்கவில்லை. இது போலவே அவர் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்தார், ஆயினும் காலத்தை கடந்து பொது கருத்துக்களையே கூறினார். இவ்வாறு இடத்தையும் சூழ்நிலையும் கடந்து நிலவும் பொது கருத்துக்களை திருக்குறளில் காணலாம். அதனால்தான் திருக்குறள் உலக பொது நூலாக விளங்குகிறது. ரைட், ஓகே, வெரி குட். அந்த ஓடரை நாங்க பார்க்கல மலியம் மிக பொருத்தமான முறையாக நாங்க பார்க்கல. திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார், தமிழ் மொழி பேசினார், ஆயினும் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் மொழியை பற்றி அதோட அடுத்தது இணைகிறத நாங்க பார்க்கலாம். அவர் ஒரு சிறு குறிப்பும் குறிக்கவில்லை. அதே போல 3 ஆவண்ணா பாருங்க. இது போலவே அவர் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்தாராயினும், குறிப்பிட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்தாராயினும் காலத்தை கடந்த பொது கருத்துக்களையே கூறினார் அப்படின்னு சொல்றான். இவ்வாறு இடத்தையும் சூழ்நிலையும் கடந்து நிலவும் பொது கருத்துக்களை திருக்குறளில் காணலாம்.
என்ன, அதனால்தான் திருக்குறள் உலக பொது நூலாக விளங்குகிறது என்பதை மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். சரிமா, இன்றைக்கு நாங்க 2018ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்த காப்போத்தா சாதாரண தர அந்த பரீட்சை பகுதி 1 வினாத்தாள முழுமையாக இன்று எங்களுடைய இந்த வகுப்புல நாங்க பார்வையிட்டோம். அதிகமாக நீங்க முன்வைத்த விடைகளை பார்க்கிற நேரம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சில தடங்கல்கள் அல்லது தளம்பல்கள் இருந்துச்சே தவிர மற்ற வினாக்களை நீங்க அருமையான விடைகளை சொன்னதை நான் பார்த்தேன். இடர்படுற அந்த இடங்கள் குறைவாக இருப்பது மிக சந்தோஷத்துக்கான ஒரு வகுப்பாக அல்லது சந்தோஷமா அடையக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்ததை நான் பார்க்கிறேன்னு சொன்னா நீங்க இடர்பட்ட இடங்கள் மிக குறைவு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலும். ஓரிரு இடங்கள்ல மாத்திரம் அந்த இடர்படுகின்ற ஒரு நிலையை நாங்க கண்டமே தவிர 100% வினாக்களை நாங்க பார்க்கிற நேரம் உங்களுக்கு மிக இலகுவாக திருப்திகரமான முறையில விடைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பொண்டு அல்லது பங்கொண்டு இருந்ததை நான் அவதானித்தேன். ஆகவே நீங்க எல்லாம் எப்படி உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வீங்கன்னு சொன்னோமா, எங்களுக்கு இது ஒரு சவாலே அல்ல. எங்களுக்கு தமிழ் மொழியும் இலக்கியமும் அப்படின்ற பாடம், அதே போல தமிழ் இலக்கிய நயம் அப்படின்ற பாடங்களை மிக இலகுவாக ஒரு சித்தியை நோக்கி நகரையிலும். ஆகவே நாங்க செய்ய வேண்டியது ஒன்று தானுமா, நாங்க எவ்வளவுதான் படித்தாலும் எங்களை வழிப்படுத்தி நெறிப்படுத்திக் கொள்வது ஒரு பரீட்சை வினாத்தால் தான் எங்களை மதிப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாங்க படிக்கிற அந்த கல்வியில காணப்படுது. அப்ப அதை விஞ்சி நாங்க ஒன்றும் செய்யல. நீங்க உயர்கல்விய மிக சிறப்பான ஒரு பாடத்துறையை நீங்க தெரிவு செய்யணும்னா உங்களோட இந்த பெறுபேறுகள் மிக முக்கியமானது. அதிகமான நல்ல சித்திகளை பெற்றீங்கன்னு சொன்னா உயர்தரத்துல உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு துறையை தெரிவு செய்வதற்கு இந்த பரீட்சை பெறுபேறுகள் மிக முக்கியமானது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும். ஆக ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு புள்ளியும் உங்களுக்கு உங்களை உயர்தரத்துல நீங்க நல்ல ஒரு துறையை தெரிவு செய்யறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக வசதியாக அமையும். ஆகவே எப்படி பார்க்கறதுன்னு சொன்னோமா, நீங்க உண்மையிலே நாங்க பார்க்கிறோம் அதிகமான மாணவர்கள் நல்ல திறமையுள்ள மாணவர்கள், கெட்டிக்கார மாணவர்கள், அவங்களுக்கு இந்த பரீட்சையில இந்த பேப்பரை வச்சு கொண்டு விடை எழுதுவதில் சங்கடங்கள் அமைகிறது நாங்க பார்க்கலாம். ஆகவே ஒருவரை தீர்மானிப்பது என்பது ஒருவருடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது என்பது பரீட்சை பெறுபேறுகள் அல்ல அப்படின்றத நாங்க உணர்ந்திருக்கிறோம். ஆகவே அந்த பெறுபேறுகள் தேவை என்னன்னு சொன்னா உங்களோட உயர் கல்விகளை தொடர்ந்து ஒரு உயர்நிலைக்கு போறதுக்கு கல்விகளை தொடர்வதற்கு தான் தேவையே தவிர வாழ்க்கையை தீர்மானிப்பது இந்த பெறுபேறுகள் அல்ல அப்படின்னு சொல்லி தான் இந்த அனுபவமாக நான் பார்க்கிறேன். ஆகவே உண்மையிலேயுமா நீங்க சந்தோஷமான ஒரு வகுப்பை நிறைவு செய்கிற ஒரு கட்டத்துல நான் நிற்கிறேன்னு சொன்னா நீங்க அதிகமான வினாக்களுக்கு மிக இலகுவாக தெளிவான விடைகளுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தீங்க. ரைட், ஆல் த பெஸ்ட். அல்லாட காவலுமா நாங்க இன்னொரு வகுப்புல உங்கள் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ் நான் சந்திக்கிறேன். அடுத்தடுத்த வகுப்புகள்ல அடுத்தடுத்த வினாத்தாள்களை நாங்க பார்ப்போம். இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாக்கல்லாஹ்.